ஆவிக்குரிய பயணம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். அப்படி பிரயாணப்படும் பொழுது மாரா என்ற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். 3 நாள் அளவும் தண்ணீர் இல்லை. ஆனால் வந்து பார்த்தால் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, அதுவும் கசப்பா இருக்கிறது. அந்த இடத்திற்கு மாரா என்ற பெயரை இஸ்ரவேல் ஜனங்கள் தான் வைக்கிறார்கள் என்று சொல்லி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15:23 வாசிக்கிறோம். 24 இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், மோசேயை நோக்கி முறையிடுகிறார்கள். மோசே தேவனை நோக்கி அவர் கூப்பிடும் பொழுது 25வது வசனத்திலே கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார் என்று இருக்கிறது. அந்த மரம் ஒன்றும் புதிதாய் முளைத்து வரவில்லை, ஏற்கனவே அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியரோட புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எழுதி இருக்கிறபடியே தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்திலே உணரவும் இல்லை, ஆனால் தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார் என்று இருக்கிறது. நீங்கள் எப்பேற்பட்ட கடனை கடந்து சென்றாலும் சரி, அந்த கடனை கற்றும்படியான பணத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியில இருந்தாலும் சரி, இந்த நாளிலே கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட தேவைகள் மத்தியிலே கடந்து சென்றாலும் சரி, இந்த நாளிலே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் தானே நீங்கள் எதையெல்லாம் டிக்ளேர் பண்ணீங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வார். சாத்தான் கொண்டு வருகிற சதிநாச மோசங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே.